வணக்கங்க. ஒரே நேர்கோட்டில் உள்ள அம்மன் ஆலயங்கள், திருசக்தி அம்மன் ஆலயங்கள். என்ன கோயில் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மேலூரில் உள்ள திருவுடை நாயகி அம்மன். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இச்சா சக்தியா அம்மன் இருக்காங்க. உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் அதுல ஒரு வெற்றியை தருவாங்க. இரண்டாவதாக வந்து பாத்துட்டீங்கன்னா, திருவொற்றியூரில் உள்ள வடிவுடை அம்மன், அவங்க ஞான சக்தியா இருக்காங்க. ஏதாவது உங்களோட துறையில நீங்க ஜெயிக்கணும், குழந்தைங்க படிக்கணும், திருமணம் ஆகணும், இந்த மாதிரி காரியங்களுக்கு அவங்க வெற்றி கொடுக்குறாங்க. இப்ப மூன்றாவதா வந்திருக்கிற நம்ம ஸ்தலம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலா மணீஸ்வரர் உடனுரை கொடியிடை அம்மன். இவங்க வந்து கிரியா சக்தியா இருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மாமன்னன் தொண்டைமான் மன்னன் வந்து பாத்துட்டீங்கன்னா, அவரு வாணன் ஓணன் அப்படிங்கிற அரக்கர்கள் வந்து மக்களை துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மன்னன் வந்து பாத்துட்டீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு, மக்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த அரக்கர்கள்கிட்ட போர் புரியுறாரு. அப்போ அந்த போர்ல வந்து அவர் என்ன பண்றாரு, தோல்வி அடைஞ்சிடறாரு. மனம் நொந்து தோல்வி அடைஞ்சதுனால திரும்பி யானை மீது ஏறி வந்துட்டு இருக்கிறாரு. திரும்பி வந்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த யானை காலை சுத்தி ஒரு முல்லை கொடி வந்து காலை சுத்திருது. அப்போ வந்து இவர் என்ன பண்றாரு, தன் வாளை எடுத்து அந்த முல்லை கொடிய வெட்டிடுறாரு. அந்த வெட்டின இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரத்தம் பீறிட்டு வருது. அப்போ இவர் பயந்துட்டு இவர் போய் பாக்குறாரு. பார்க்கும்போது அப்போ சிவன் வந்து வெட்டப்பட்ட நிலையில் இருக்கு. அப்போ அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ சிவன் வந்து அப்ப மன்னிப்பு கேட்டுட்டு அவர் தன் உயிரை வந்து மாய்த்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. அப்போ சிவன் வந்து அவர் முன்னாடி தோன்றி, நான் வந்து பாத்துட்டீங்கன்னா நந்தீஸ்வரரை நான் உனக்கு வந்து துணைக்கு அனுப்புறேன், நீ போர்ல கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு நான் அனுப்புறேன்னு கூட அனுப்புறாரு. இவர் மன்னர் வந்து என்ன பண்றாரு, நந்தீஸ்வரரை துணைக்கு கூட்டிட்டு போய் அந்த போர்ல ஜெயிச்சிடுறாரு. அப்போ அந்த போர்ல ஜெயிச்சதுனால இந்த கோயில வந்து அவரு மன்னர் வந்து கட்டுறாருங்க. அதனால இந்த கோயில்ல தல விருட்சமா முல்லை மலர் இருக்குதுங்க. அதே மாதிரி இங்க உள்ள சிவன் மாசிலா மணீஸ்வரர், அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா வெட்டப்பட்டதுனால இவருக்கு அபிஷேகம் கிடையாது. இவருக்கு வந்து சந்தன காப்பு மட்டும்தான் பண்றாங்க. அதே மாதிரி அம்மன் வந்து கொடியிடை அம்மன் கிரியா சக்தியா இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்களோ அதுக்குண்டான வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்குது. அவங்க அதே மாதிரி அவங்களோட செயல்கள்ல ஒரு வெற்றி கிடைக்குது. சரிங்களா? அதனால நீங்க புதுசா ஒரு காரியம் பண்றீங்க, இல்ல புதுசா ஒரு தொழிலுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து இங்க வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமை நாள் பௌர்ணமியில வர்ற வெள்ளிக்கிழமையில வந்து இந்த 3 ஸ்தலங்களும் வந்து வழிபாடுவது சிறப்பு. நீங்களும் வந்து அடுத்த பௌர்ணமிக்கு வந்து நீங்களும் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.